வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரம், இந்த சட்டப்பேரவையினுடைய ஆயுட்காலம் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த நிறைவு பகுதியில் நிறைவு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கிறது. 2016 ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடராகும் இது அமைந்திருக்கிறது. இந்த ஆளுநர் உரையுடன் கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்ன மாதிரியான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது? இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன? இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலான அறிவிப்புகள் ஏதும் வெளியாகாதது ஒருபுறம் இருக்க, எதிர்க்கட்சிகள் வழக்கம் போலவே மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்தே இன்றைய கேள்வி நேர விவாதம் அமைய இருக்கிறது. பயணிக்கலாம். நம்மோடு அரங்கில் 3 ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் மதுரையிலிருந்து இணைகிறார்கள். அறிமுகப்படுத்துகின்றேன். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு பீமாராவ் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு சேக்கு தமிழரசன் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருக்கிறார். அவரும் நம்மோடு இணைகிறார். அதிமுகவினுடைய தேர்தலுக்கு இப்போயே தயாராகிட்டார்னு நினைக்கிறேன் திரு சேக்கு அவர்கள். நல்லது, நம்ம கண்ணதாசன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செய்தியாளராக இருக்கின்ற பொழுது இந்த அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற அந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்கின்ற பொழுது நான் செய்தியாளராக இருந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்காக வந்த பொழுது அப்பொழுது வெளிநடப்பு தொடர்ந்து தினமும் காலையில் வருவாங்க திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள். திருக்குறளை கேட்டோம், பொருளை உணர்ந்தோம், வெளிநடப்பு செய்கிறோங்கிறத மனப்பாடமாக வச்சுட்டு அதை சொல்லிவிட்டு வெளிநடப்பு பண்ணிவிடுவாங்க. அப்போது ஏவா வேலு அவரிடம் கேட்ட கேள்வி தான், ஒரே ஒரு திருக்குறளை கேட்டு போகிறதுக்காகவா இவ்வளோ தூரம் வர்றீங்க? திருக்குறளை இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாதா? இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்னு கேட்டேன். இந்த 5 ஆண்டு முடிவடையக்கூடிய நிலையிலும் கூட திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை ஆரம்பித்து 10 நிமிடங்கள் கூட அங்கே இல்லை. அதிகபட்சம் 5 நிமிடங்கள் இருந்திருக்கிறீங்க. உடனடியாக முழு ஆளுநர் உரையும் புரிந்துவிட்டது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்க, வெளிநடப்பு செய்கிறீங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு கடமையும் பண்பும் வெளிநடப்பு செய்வது மட்டும்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? அதாவது இது குறித்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றங்களுடைய சட்டமன்ற கட்சியில் தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமல்ல, இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை 2011 பார்த்து வருபவர்கள், இங்கே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க. செய்தியாளராக நீங்களும் இருந்திருக்கீங்க, தெரியும். நீங்கள் எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பு மாண்புகளை பற்றி பேசும்பொழுது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு எத்தகைய உரிமைகளை அங்கே அளித்திருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு பிரச்சனை குறித்து பேச இருந்தாலும் அந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களிலேயே ஆளுங்கட்சியை ஆதரித்து குறிப்பாக முதலமைச்சரை வாழ்த்தி பாடுவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டு முக்கிய பிரச்சனை எழுப்புவது அனுமதி மறுக்கப்படுவது. நீங்க சொல்றதெல்லாம் நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களின் மீதான விவாதத்தின் நடக்குது. ரைட், அது ஓகே. ஆனா இன்றைக்கு நடைபெற்றது அப்படிங்கிறது ஆளுநர் உரை. இன்னைக்குதான் தொடங்குறாங்க. தெளிவாக எனக்கு ஒருவேளை சேக்கு போன்றவர்களுக்கு அந்த சபை மரபு என்பது நன்றாகவே தெரியும். ஆளுநர் உரையின் பொழுதே நாங்கள் பேச முற்பட்டோம், எங்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் வெளிநடப்பு செய்வது அப்படிங்கிறது சபை மரபுதானாங்கிறதான் கேள்வி. அதாவது நீங்கள் பார்க்கலாம், ஆளுநர் பேச முற்பட்ட பொழுதே பட்ஜெட் தாளை கிழித்து முதலமைச்சர் முகத்தில் தூக்கி இருந்த வரலாறுலாம் சட்டப்பேரவைக்கு உண்டு. அதே நாங்களும் பின்பற்ற நான் சொல்கிறேன். நீங்கள் குறிப்பாக தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டுக்காண்டு ஒரு சம்பிரதாய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சம்பிரதாயத்தை ஒரு பார்வையாளரால் உட்கார்ந்து பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த 2011 ஆண்டிலிருந்து நடைபெறக்கூடிய ஒரே நிகழ்வு இதுதான். எனக்கு ஒரே ஒரு ஐயம் அடிப்படையில், இது அந்த சட்டப்பேரவை வளாகத்திற்குள் சென்று அந்த இருக்கையில் அமர்ந்த பிறகுதான் இது உங்களுக்கு நினைவுக்கு வருமா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா, இதுதான் சம்பிரதாயம் முடிவு பண்ணிட்டீங்க, போயிட்டு எப்படி வெளியில தான் வரப்போறீங்க, இது எதற்காக போறீங்கிற கேள்வி இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் விஷ்ணுபிரியா மரணம், சேஷ சமுத்திரம் பிரச்சனை, இவைகளெல்லாம் தோழருக்கு தெரியும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து கூட அந்த அவையினுடைய நாட்களில் எடுத்தால் இன்றைக்காக விசாரித்தாங்களா? இப்படி இந்த அரசுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அங்கு சென்று வெறும் பார்வையாளராக அமைந்திருப்பதற்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகத்தான் அந்த மாதிரி ஒரு வழிமுறையை பின்பற்றமே தவிர நீங்கள் புரியுது. அதாவது ஊடகவியலாளர்களிடம் மூலமாக பொதுமக்களுக்கு உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யதான் நோக்கம் அப்படின்னா,
உங்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்தே அதை பதிவு செய்யலாமேங்கிறேன். அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றது. சட்டப்பேரவையில் ஜனநாயக அடிப்படையில் வெளிநடப்பு செய்வதற்கு உரிமை உண்டு. சட்டப்பேரவையில் மரபு அது. ஆனால் அந்த உரிமையை மட்டுமே பயன்படுத்துகிறீர்களே, இன்னும் உரிமைகளை ஏன் பயன்படுத்த மறுக்கிறீர்கள், தயங்குகிறீர்கள்? அப்படி இல்ல, நிச்சயமா இப்ப நாளைக்கு சட்டத்தை நாங்க போக தான் போறோம். இன்றைக்கு உங்களுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஏற்கனவே ஒரு கேட்ட கேள்விதான். ஏன் வந்து அந்த 110 விதியின் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிறோம் அப்படிங்கிறீங்க. இதற்கு ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருந்தார், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன திட்டங்கள் எந்தெந்த ஆண்டு 2011-12 அறிவித்தவை 51 திட்டங்கள், நிறைவேறியவை 39 திட்டங்கள், 12 திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சொல்லி அறிவித்த வரைக்கும் அத்தனை திட்டங்களை பற்றிய கிளியர் பிக்சர் அவர் ஆல்ரெடி கொடுத்தார். அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல எதுவும். நீங்க இப்போ இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வெள்ளை அறிக்கையாகத்தான் அது கொடுக்கப்பட வேண்டுமா? நீங்க மறுப்பு தெரிவிக்கணும். இந்த அரசுல வந்து மின்மிகை மாநிலம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. மின்மிகை மாநிலம்னா என்ன? உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி அதிகமானது பக்கத்து மாநிலம் கூட தான் மின்மிகை மாநிலம். இங்கே உற்பத்தி என்ன நடக்குது? 30% தான் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி ஆகுது. மீதி எங்கே வாங்குறாங்க? வெளியில் 70% வாங்குறாங்க, தனியார்கிட்ட 40% வாங்குறாங்க, பொதுத்துறையில் 30% வாங்குறாங்க. இப்படி வாங்கி குறைந்த விலையில் விற்கக்கூடிய மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கி இதை மின்மிகை மாநிலம்னு சொல்றது எப்படியோ அதே போலத்தான் 110 விதிகளில் நாங்கள் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு என்னென்ன திட்டங்கள் என்பதை இதுவரைக்கும் சொல்லலை. இத்தனை திட்டம் நம்பர் சொல்றாரு தவிர என்னென்ன திட்டங்கள் என்பது இதுவரைக்கும் அதுக்காக வெள்ளை அறிக்கை அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை நீண்ட காலமாக கேட்கப்படுவதில் தொடங்கி மின்மிகை மாநிலங்கிற பிரச்சனை முதல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மின்மிகை மாநிலம் அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. 21,000 கோடிக்கு மின்சாரம் வந்து தனியாரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவிற்கு பெறப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கான மின்சாரத்தை பொதுத்துறையிடமிருந்து 9,000 கோடிக்கு தான் பெற்றிருக்கிறோம். 9,000 கோடிக்கு பெற்ற மின்சாரத்தை தனியாரிடம் 21,000 கோடி ரூபா கொடுத்து மின்சார வாரியம் பெற்றிருக்கிறது. மின்மிகை மாநிலம் அப்படிங்கிற வாதங்களை ஒரு புறம் வைக்கின்ற நிலையில் 2015 மார்ச் முடிய கடன் 86,000 கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு. 2014-2015 ஆண்டு வரவு செலவு அறிக்கையை மின்சார வாரியம் இன்னும் தாக்கலே செய்யலை. இன்னும் 1 லட்சம் கோடியை நெருங்கும் மின்சார வாரியத்தினுடைய கடன் மட்டுமே அப்படிங்கிற நிலைமையில மின் கட்டணத்தை உயர்த்தி தனியாரிடமிருந்து மின்சாரத்தை எல்லாம் வாங்கி கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களின் மூலமாக கிரிட்ல இணைக்கப்பட்ட மின்சாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாங்கள் மின்சாரத்தில் மிகை மாநிலமாக மாறிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவிற்கு அந்த பெருமிதத்தை அதிமுக சொல்வதற்கு அது சரியான இதுதானா, முறைதானா? நான் இந்த கேள்விக்கு விரிவாகவே பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் உங்களுடைய விவாதத்தில் திமுக திரு கண்ணதாசனோட நீங்கள் செய்த விவாதத்தின் போது அவர் திருப்பி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியாமல் ஏதோ குழப்பிட்டு இருந்தார். ஆனால் இல்லை இல்லைங்க, நான் நீங்கள் பேசுகிறப்ப நான் குறுக்கிடல, குழப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் உண்மை என்ன, செய்திக்காகவும் அரசியலாக்குவதற்காகவும் ஆளுநர் உரையை கூட கொச்சைப்படுத்துகிற வகையில் அவர் வந்து நீங்கள் சொன்னீங்களா 5 நிமிடம்னு, 5 நிமிடம் கூட இல்லை, ஆளுநரும் தன்னுடைய உரையை தொடங்கினார். திமுக குழுவினுடைய துணைத் தலைவர் திரு துரைமுருகனும் தன்னுடைய உரையை தொடங்குறார். அது கூட அவர் வாய்ப்பு தரல. இது சபை மரபு அல்லங்கிறீங்க? சபை மரபே இல்லை. ஆனா இதே மரபத்தான் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நிறைவு பகுதியில் அதிமுக. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆனா வெளியே போய் சட்டமன்றத்துக்கு உள்ளே வராத திமுக பொருளாளர் ஸ்டாலின் வெளியே போய் செய்தியாளரோட நிற்கிறார், அங்க போய் பேசுறாரு. உள்ள உட்கார்ந்து நீங்க தவறா பேசக்கூடாது. என்னுடைய கேள்வி என்பது இல்ல, அவர் ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா அவர் உட்கார கூட வந்து திரு சேகு அதான் கேட்கிறேன். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நிறைவு பகுதியின் பொழுது வரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இதே மாதிரி ஆளுநர் உரையின் பொழுது அதை கொஞ்சம் கூட இல்லாமல் வெளியேறியது அதிமுக. அவர்களாவது ஆளுநர் உரையை நீங்க நிறுத்துங்க, நாங்க சில விவாதத்துக்கு நாங்க ஒரு பிரச்சனை பேசணும்னு கேட்டுட்டு தான் பேசினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்த போது இவங்க அதை கூட இல்லையே, அவரை பேசவே விடல. இல்ல, ரெண்டு பிரச்சனை. இப்ப அவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்க அதன் பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்தியாளர்களையோ இன்ன பிற அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களையோ கூட்டி ஒரு குழு அமைங்க இந்த மாதிரியான கோரிக்கைலாம் வைக்கப்பட்டது. எதையுமே சந்திக்காத நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகிறார். இது மிக முக்கிய பிரச்சனை. நாங்கள் இதை குறித்து முதல்ல சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவதற்கு சட்டப்பேரவை விதிகளில் இடம் இருக்கிறதா இல்லையா? விதிகள் இடம் கிடையாது. சரி, அதை விடுங்க. நான் அடுத்த கேள்வி. ஆனா அவருடைய எதிர்ப்பு அதுக்கான உரிமை இருக்குது, அதுக்கான உரிமை இருக்குது. ஆனா விதிகளில் இது முறை இல்லை. ஆனா இந்த மரபைத்தான் கடந்த காலங்களில் அதிமுக பின்பற்றி இருக்கிறது அப்படிங்கிறது வேறு விதம்.
இப்ப கேள்வி அவர்கள் எதிர்க்கட்சிங்கிற ஒரு அந்த உணர்வோட அந்த எதிர்க்கட்சிக்குரிய இலக்கணத்தோட பண்ணாங்க. இப்ப இவங்க அந்த எதிர்க்கட்சி இலக்கணம் கூட பண்ணலையே. அவரை பேச தொடங்குறப்ப நீங்க ரெண்டு விஷயம். இப்ப அவங்க இந்த மின்சாரத்தை பத்தி சொன்னாங்க, நான் தான் கேக்குறேன். சரி, நான் மின்சாரத்துக்கு வரேன்.